السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், தினம் ஒரு நாயகர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மீது இறங்கிய அத்தாட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம், இறை வசனங்களை பற்றி. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வசனம் என்னன்னா, ஒரு நபர் மேல் இறங்கிய ஆயத்தில் மிக பெரும் ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துல ஷஹீதான, அந்த யுத்தத்துல மரணமடைந்த இத்துணை சஹாபாக்களின் மீதும் இறங்கிய ஒரு இறை வசனம். லா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉ மின் ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆல இம்ரான்ல இந்த ஆயத்து வருது. உஹது களம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பத்ரு போருக்கு பின்னால் மிக பெரும் ஒரு போர்னா உஹது களம். அந்த பத்ரு போருடைய ரிவெஞ்சுன்னு கூட அந்த உஹது களத்தை சொல்லுவாங்க. அந்த உஹது போர்ல பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, பல சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. அந்த சஹாபாக்களின் மீது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு சுபசோதனம் சொல்லும் விதமா இறக்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து. லா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். லா தஹ்ஸபன்ன, நீங்க என்ன வேண்டாம், அல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொலை செய்யப்பட்டவர்களை நீங்க என்ன வேண்டாம், எப்படி என்ன வேண்டாம், அம்வாத்தன், அவர்களை மௌத்தாயிட்டாங்க, அவங்க இறந்து விட்டார்கள் என்று என்ன வேண்டாம், பல் அஹ்யாஹு மின் ரப்பிஹிம் யுர்ஸகூன், மாறாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே உயிருடன் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுபசோனம் சொன்னமாக இந்த ஆயத்தை இறக்கணும். முதல்ல இந்த ஆயத்துடைய விளக்கங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உஹது போரை பத்தி நம்ம சில விஷயங்கள் மெயினா தெரியணும். இஸ்லாத்துல இந்த பத்ரு யுத்தம் நடந்து மிகப்பெரும் வெற்றியை என்ன செஞ்சாங்க, நம்ம இஸ்லாமிய ஆட்சியில நமக்கு எடுத்தோம். அதற்கு பின்னாடி அதுல தோல்வி அடைஞ்ச காஃபிர்கள் ரொம்ப அவர்கள் நம்மளை எப்படியாவது பழி வாங்கிறணும், அந்த போர் முடிச்சுட்டு எப்படியாவது என்ன செஞ்சிடணும், நம்ம பழி வாங்கிறோம் என்பதாக அபு சுஃபியான், ஹிந்தா, இதுக்கு இவங்கெல்லாம் வந்து பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க, காஃபிர்களா இருந்தாங்க. அவங்க எப்படி ஒரு வெறித்தனமா என்ன செஞ்சணும், இஸ்லாத்தை வந்து இஸ்லாமியர்களை முழுமையா அழிச்சு கட்டணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக ஒரு நோக்கில முழுவதுமா என்ன செய்யறாங்க, ப்ரிப்பேர் ஆகிறாங்க. எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்னா, பத்ரு யுத்தத்துல தோத்ததுனால ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து முடி கூட சீவலையாம். பத்ரு யுத்தத்துல தோத்தவருடைய இந்த விளைவுல முடி சீவாம பல காலம் அவங்க என்ன முடி சீவாம இருந்தாங்களாம். இஸ்லாமியர்களை கொண்டுட்டு ஜெயிச்சுட்டு தான் என்ன செய்வோம், நான் வந்து என்னுடைய முடிகளை நான் வாருவேன்னு சொல்லி சொன்னாங்களாம். அதே மாதிரி அபு சுஃபியான் அவங்க வந்து இஸ்லாமியர்களை கொண்டு அவங்க போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மனைவிமார்களோட உடல் உறவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யக்கீனோட என்ன செஞ்சாங்களாம், பயங்கரமான முறையில செஞ்சாங்க. தயாராகி ஒரு வெளிப்பட்ட போர் தான் உஹது போர். இதற்காக அந்த வியாபாரத்துல உள்ள லாபங்கள் எல்லாம் ஒதுக்கி அதுல உள்ள ஒட்டுமொத்த லாபத்தையும் வந்து வேற எதுக்குமே பயன்படுத்தாம இந்த உஹது களத்துக்கு மட்டுமே பயன்படுத்ததான் வரலாறுல எழுதுறாங்க. இந்த உஹது களத்துக்கு வாங்கக்கூடிய குதிரைகள், அதுக்கு வாங்கக்கூடிய கத்தி, வாள்கள் போன்ற எல்லா விஷயத்துக்கும் இந்த காசு மூலியமா என்ன செய்யறாங்க, அந்த அளவுக்கு தயாராகி என்ன செய்யறாங்க, இஸ்லாமத்தை எதிர்த்து வர்றாங்க. எதிர்த்து வந்து அங்க சில நம்ம சகாபாக்கள் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னால என்ன செய்யுது, நம்ம ஆரம்பத்துல நம்ம உஹது களத்துல நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா சொல்ற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை என்ன செய்யறாங்க, 50 பேர் கொண்ட சகாபாக்கள் உஹது மலையினுடைய உச்சியில இருந்துட்டு நீங்க என்ன நடந்தாலும் கீழே இறங்க வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மற்ற கீழே உஹது மலைக்கு கீழே என்ன செய்யுது, போர் நடக்குது. அதுவரையும் என்ன செய்யறாங்க, சகாபாக்கள் காஃபிர்களை முழுவதுமா என்ன செய்யறாங்க, வெட்டி வீழ்ச்சுறாங்க. முழுவதுமான முறை நம்ம தான் என்ன செஞ்சு ஜெயிச்சுட்டு இருந்தோம். ஆனா என்ன செய்யறாங்க, அவங்க காஃபிர்கள் நவுன்ற மாதிரி தெரிஞ்சுது. என்ன செய்யறாங்க, சில சகாபாக்கள் கீழே உள்ள கனிமத் பொருட்கள் எடுக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, சில மலையில இருந்து இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்ததுல அதை பார்த்த காலித் இப்னு வதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதே அவங்க காஃபிரா இருந்தாங்க. அவங்க மலை பின்னாடி வந்து மேல உள்ள ஒரு 8 பேரை தவிர மத்த எல்லாமே கீழே இறங்கிட்டாங்க மலையை விட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை மீறி இறங்கிட்டாங்க. காலித் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, மலை வழியா சுத்தி வந்து அவர்களை அடித்து அதுக்கு பின்னால் கீழே வந்து அந்த சைடு இறங்கி முழுவதுமான முறையில பல சகாபாக்களை கொண்டு வீழ்த்துறதா நம்ம வரலாறு பார்க்கிறோம். இது ஷார்ட்டா இந்த உஹது போர்ல மட்டும் கிட்டத்தட்ட 70 சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஷஹீதாகிறாங்க. இந்த ஷஹீதான முக்கிய சகாபாக்கள் யாருன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டது வந்து பக்ஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் பிற்காலத்தை ஃபத்வா மக்கால வந்து அவங்க இஸ்லாத்தை ஏற்றுறாங்க. ஆனா அவங்க அப்போதைக்கு காஃபில இருந்ததால என்ன செய்யறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து ஷஹீதாக்குறாங்க. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஷஹீதான அந்த வரலாறுகள்லாம் நம்ம வந்து
நம்ம புத்தகங்களை படிக்கும் பொழுது அப்படியே கண்கள்லாம் நமக்குலாம் கலங்கிரும், ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, ரொம்ப மோசமான முறையில ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா பக்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்ததுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், நீங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, முழுவதுமா எங்களுக்கு கிட்ட வந்துட்டீங்க, இருந்தாலும் நீங்க முன்னாடி அடிக்கடி வராதீங்க, என்னுடைய சாச்சாவாகி ஹம்சா ரலியல்லாஹு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கு கொண்டது பக்ஷி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய ஹம்சா ரலியல்லாஹு ஞாபகம் வர்றாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு துடிக்க துடிக்க கொல்லப்பட்டாங்க. இந்த அளவுக்கு சொல்ல போடுனா அவர்களுடைய நுரையீரலை எடுத்து அதை கடித்து அதுல அவங்களுக்கு குடலை உருகி அவங்களுடைய மாலையா அணிவிச்சு காபிர்கள் கொண்டாடினாங்க என்பதாக நம்ம வரலாறுல பாக்குறோம். இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான முறையில நடந்ததுதான் உஹது போர். அந்த உஹது போர்ல ஷஹீதான அந்த உஹது போர்ல ஹம்சா ரலியல்லாஹுவோடு சேர்ந்து ஷஹீதான 70 பேர்களுக்கு அவர்களுக்கு சுபச்சோதனம் சொல்லும் வண்ணமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துனா வலா தக்ஸபன்னல் லதீன குதிரு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் வல் அஹ்யாஹும் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் என்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கணும். இப்போ வந்து இந்த ஆயத்துடைய எப்ப இறங்குச்சுங்கிறது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா உஸீப இஹ்வானுக்கும் உஹத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாருமே இறந்துட்டாங்க, பேலன்ஸ் உள்ள சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம்மா உஸீப இஹ்வானுக்கும் பி உஹத், உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் இறந்த பொழுது ஜஅலல்லாஹு அர்வாஹகும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ரூஹுகள் எல்லாம் ஆக்கினான் ஃபி அஜ்வா ஃபி தைரி குல்ரின், ஒரு பச்சை நிற ஒரு பறவை கூட்டத்தை என்ன செஞ்சான், அவங்களுடைய வயிற்றுல என்ன செஞ்சான்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வயிற்றுல என்ன அர்த்தம், அவங்களுடைய உடல்ல ஒரு குருவியுடைய உடல்ல வந்து என்ன செஞ்சா அந்த ஷஹீத்மார்களுடைய அவங்களுடைய ரூஹை வச்சு தருத்து அன்ஹாரல் ஜன்னா ததுக்குலு மின் சமாரிகா, சொர்க்கத்துடைய அந்த ஆறுகள்ல என்ன செய்வாங்களா, அவங்க போவாங்களா வருவாங்களா, அதனுடைய பணங்கள்ல அவங்க சாப்பிடுவாங்களா, வதஉவா இலா கனாதீர் மின் தஹபி மின் தில்லில் அரிஷ், அரிஷுக்கு கீழுள்ள அந்த அரிசி நிழல் கீழே உள்ள அந்த குருவி கூண்லாம் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு கூண்ல தங்கத்தான குருவி கூண்ல அவங்க தங்குவாங்களாம். ஃபலம்மா வஜது தைப மஷ்ரபகும் வ மக்களும் வ ஹுஸ்னி மகாயிலிஹிம், அவர்கள் வந்து அந்த குருவி அந்த அவங்களுடைய ரூஹுகள் இருக்குல்ல, அவங்க ரூஹுகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவுகள், அந்த ரூஹுகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பானங்களுடைய சுவையை பார்த்து அந்த ஸ்மெல்ல அவங்க வந்து நினைச்சு அவங்க அந்த ரூஹுகள் சொல்லுவாங்களாம், யாலை தைஹுவானா யாலமுன மாசனா அல்லாஹு பினா, யாலை தைஹுவானா யாலமுன மாசனா பினா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்திற்காக இறந்ததற்காக இப்பேற்பட்ட அந்தஸ்தை கொடுத்தானே, பேர்பட்ட இதுவை அல்லாஹ் இப்பேற்பட்ட அந்தஸ்தை கொடுத்தானே, இந்த நிலைய என்னுடைய சகோதரர்கள் அறிய மாட்டார்களா என்பதாக சகாபாக்கள் அந்த ரூகுகள் என்ன செய்யுமா அந்த அளவுக்கு ஆசைப்படுமா, ஆசைப்பட்டு அல்லாட்டே என்ன செய்வாங்களாம், அந்த ரூகு கேட்குமா, இதை நாங்கெல்லாம் வந்து எங்களுடைய வீடுகளுக்கு வந்து எத்தி வைக்கலாமா என்பதாக, வீடுகளுக்கு வந்து எப்படி எத்தி வைக்கிறது என்பதாக அந்த ரூகுகள் கேட்பாங்களாம். கேட்டப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சிட்டு வந்து இந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறக்குனதா நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அதை வந்து மிக பெரும் அந்தஸ்தை உடையவர்கள் இந்த ஷஹீதுமார்கள். அது வந்து இதை போன்ற நாளைக்கு ஒரு ஆயத்துடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.